அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 11/8/2025 அன்று, அதாவது ஆகஸ்ட் 11 அன்னைக்கு நம்மளுக்கு டிஆர்பி தரப்புலேருந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா டிஎன்டெட் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சார்பாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த டிஎன்டெட்டோடைய டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எதற்காக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது தமிழ்நாட்டில் இருக்கிற டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக தான் இந்த டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. 2025க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போது நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 8 சாயங்காலம் 5 மணி வரைய நம்மளால் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறது மூலமாக ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு 2 லெவலில் நடக்கும். பேப்பர் 1ல் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா கிளாஸ் 1லேருந்து 5th வரைய வந்து டீச்சர்ஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. பேப்பர் 2 பாஸ் பண்ணாங்க அப்படின்னா கிளாஸ் 6லேருந்து 8th வரைய டீச்சர்ஸாக போகிறதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. இதுதான் டிஎன்டெட் எக்ஸாமினேஷனோட பேசிக் இன்ஃபர்மேஷன். டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நம்ம கீழே பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு 11/8/2025 ரிலீஸ் ஆகிருக்கு. ஆகஸ்ட் 11 நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. எப்போது லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 8 கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 8 சாயங்காலம் 5 மணியோட க்ளோஸ் ஆயிரும். லாஸ்ட் டேட் வரை யாரும் வெயிட் பண்ண வேணாம். அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டே அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும். அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 days நம்மளுக்கு வந்து எடிட் ஆப்ஷனுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. செப்டம்பர் 9 செப்டம்பர் 11 வரைய நம்மளோட அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷன் டைம் பீரியடை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷனில் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப கேர்லெஸ்னஸாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அப்போவே நம்ம என்ட்ரு பண்ணுறது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருக்கு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா எடிட் ஆப்ஷனை நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருக்கு எல்லாத்தையும் டபுள் செக் பண்ணி என்ட்ரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் டேட்டுமே இதில் பக்காவாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. டிஎன்டெட்டோட பேப்பர் 1 என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1/11/2025 நவம்பர் 1 நம்மளுக்கு வந்து நடக்குது. ஃபோர்நூனில் தான் எக்ஸாமினேஷன் இருக்கும். பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2/11/2025 ஃபோர்நூனில் நடக்குது. ஸோ இதை டென்டேட்டிவ் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த டேட்டை மென்ஷன் பண்ணி தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு 10வது மாதம் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்மளுக்கு வேறு எந்த எக்ஸாமினேஷனும் டிஆர்பி இப்போ வரைய ஸ்பெசிஃபை பண்ணலை. அதனால மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த டேட்ஸ்லேயே தான் எக்ஸாமினேஷன் இருக்கும். டென்டேட்டிவ்னு கொடுத்துருந்தாலும் கன்ஃபார்ம் டேட் இதாக தான் இருக்கும் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு அப்பர் ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. மினிமமாக 18 years ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து மினிமம் 18 years கம்ப்ளீட் ஆகிருக்கும். இல்லை ஹையர் செகண்டரி முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னாலுமே 18 years கம்ப்ளீட் ஆகி தான் இருப்போம். அப்போது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப யாரெல்லாம் எலிஜிபிளோ எல்லாருமே இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு எலிஜிபிலிட்டியை பொறுத்த மட்டுக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 2 நடக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பேப்பர் 1ல் கிளாஸ் 1லேருந்து 5th வரைய இருக்கிறதுக்கான எக்ஸாமினேஷன். ஸோ இந்த பேப்பர் 1க்கு வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஹையர் செகண்டரி இருக்கணும். அதாவது எல்லாருமே 12th வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படி 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடிஷ்னலாக அவங்க என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ அவங்க பாஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட ஃபைனல் செமஸ்டரில் அந்த ஃபைனல் இயரில் இருக்கலாம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்பியர் ஆகலாம். அப்படி இல்லைன்னா NCTE ரெகக்னைஸ் பண்ண டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அந்த இது முடிச்சிருக்கணும். ஆர்எல்ஸ் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருக்கும் இல்லையா, 4 years ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி டிப்ளமோ இன் எஜுகேஷன் குறிப்பிட்டு ஸ்பெஷல் எஜுகேஷனுக்குன்னு படிப்பாங்க இல்லையா, அந்த டிப்ளமோ. ஸோ இது எல்லாமே 12th முடிச்சுட்டு இந்த கோர்சஸ் எல்லாமே அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரையும் எடுக்கக்கூடிய பேப்பர் 1 டெட் எக்ஸாமினேஷனுக்கான எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸாக வந்து வருவாங்க. ஓகேங்களா? அப்போது டிகிரி முடித்தவங்க பண்ண முடியாதா, டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னா கிடையாது. பேப்பர் 1க்கு டிகிரி முடித்தவங்களுமே அப்பியர் ஆகலாம். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் நம்மளுக்கு டிப்ளமோ கொடுத்துருக்காங்க. இதுதான் பேப்பர் 1 பொறுத்த மட்டுக்கும் இருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போது பேப்பர் 2க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பேப்பர் 2ல் பார்த்தோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைய நடத்தக்கூடிய டீச்சர்ஸுக்காக இருக்கிற பேப்பர். ஸோ இந்த பேப்பர் 2ல் பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்காக எடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் மற்ற சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடான ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த பேப்பர் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருந்துருக்கணும். கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோர்சஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். நம்ம என்னென்ன அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அது எனி கிராஜுவேஷன், லாங்குவேஜில் இருக்கலாம், இல்லை சயின்ஸில் இருக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ன மேஜராக வேணாலும் இருக்கலாம். நம்ம பேசிக் கிராஜுவேஷன் முடித்ததுக்கப்புறமா 2 years டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதாவது 12th முடிச்சுட்டு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிப்ளமோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பேப்பர் 2 எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுமே இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. அந்த கேட்டகரியில் இல்லை, பிஎட் வந்து என்சிடிஇ நார்ம்ஸ் படி இருக்கிறதுல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுமே எலிஜிபிள். நம்ம வந்து கிராஜுவேஷன் போகலை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 4 years ப்ரோக்ராம் இருக்கும் இல்லையா, அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. தென் கிராஜுவேஷனில் 50% மார்க்ஸ் அண்ட் தென் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைய இருக்கிற கிளாஸஸ்க்கு டீச்சருக்காக போகணும் அப்படிங்கிறவங்க எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் கேட்டகரிஸ் எல்லாமே. ஸோ இந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா பேப்பர் 2 எழுதுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே அப்பியர் ஆகி பழகுங்க. அப்போ தான் நம்மளுக்கு குவாலிஃபை ஆகிற சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். எக்ஸாமினேஷன் பேட்டர்னுமே மோரார்லெஸ் நம்மளுக்கு சிம்லராக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப 2 பேப்பர்லேயுமே அப்பியர் ஆனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பேப்பர் 2ஓட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்கீமை நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்க்க வேணாம், அதை நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் டிஎன் டெட் எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிஷன்ஸ். எலிஜிபிலிட்டியில் ஏஜ் லிமிட் கரெக்டாக இருக்குமா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. குறிப்பிட்ட எக்ஸாம் டேட்மே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நவம்பரில் எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கிற டைமை நம்ம யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். டிப்ளமோ எஜுகேஷன் ரிலேட்டடாக முடிச்சிருக்கோம், இல்லை பிஎட் முடிச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகி கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்போது உங்களுக்கு கையில் கிடைக்கிற 2 monthsக்கு வந்து நல்ல எஃபோர்ட் போட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்ட்ராங்காக கொடுங்க. உங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ரிலேட்டடான கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கிளாஸஸும் கொடுத்துருவோம். ஓகேவா? எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் பொறுத்த மட்டுக்கும் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.